கண்களை மூடி ஜெபம் பண்ணி இந்த செய்தியை ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கடவுளுக்கு நேராய் நம் இருதயங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே, அப்பா, தகுதி இல்லாத என்னையும் கொண்டு வந்து தகுதிப்படுத்தி நீர் இங்கே நிற்க வைத்த தயவுக்காக கொடான கொடி நன்றி சுவாமி. அப்பா, நான் அல்ல சுவாமி, நீர் என்னை மறைத்து பேசுங்க கர்த்தாவே. கேட்கிற மக்களின் இருதயம் கொழுத்ததாய் இல்லாதபடி, அவர்கள் கேட்டு உணர்வில்லாத இருக்கிற ஒரு இருதயம் இல்லாதபடிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து இந்த வசனங்கள் அவங்க வாழ்க்கையில் பயன்பெற்று உமக்காக ஜீவிக்க நீர் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. மீட்பரின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, எதுக்காக எல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் நம்ம? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. வேற கடவுளோட வார்த்தையை ஏன் கேட்கணும்? ஜீவன் இருக்கா? வேற கடவுளோட வார்த்தையை இப்போ நான் பேச போகிறேன், நீங்கள்லாம் கேட்குறீங்க. எதுக்கு இங்கே வார வாரம் ஒருத்தர் பேசணும், அதை நீங்கள் கேட்கணும்? ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்து நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி மாறணும் அப்படின்றது. இன்னும் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் மாறணும், ஏதாவது கடவுள் நம்மக்கிட்ட பேச மாட்டாரா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இந்த வசனங்கள் மூலிமா சொல்ல மாட்டாரான்ற ஒரு ஏக்கம், ஒரு தாகம். அந்த வசனங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றிடுதா அப்படின்னு கேட்டால் மாற்றிடுதா? எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா பிரச்சனைகளையும் வசனங்கள் சரியாக்கிடுதா? சூழ்நிலைகள் மாறிடுதா? ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஆசை இல்லை, என்னென்னு? ஆசீர்வாதமாக இருக்கணும், கடன் பிரச்சனை மாறிடணும், எல்லாம் சரியாயிடணும், உபத்திரவங்கள் மாறணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10ஆம் வசனம். ஓகே, தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே சகலமும் உண்டாயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது கடவுளுக்கு ஏற்றதாக இருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களினால பூரணப்படுறார் அப்படின்னு சொன்னால் நம்ம உபத்திரவங்களினால பூரணப்படுறோமா? உபத்திரவங்கள் மாறணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். உபத்திரவங்கள்னால பூரணப்படுறது எப்படி? சரி, ஓகே, இது அப்படியே வைக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி ஒரு திருமறை தியானம் மாதிரி தான். ஏசாயா 10ஆம் அதிகாரம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இந்த ரெகுலர் பைபிள் ரீடிங்கில் நான் படிச்சுட்டு வரும்போது என்னோடய பைபிள் ரீடிங் தான் இந்த ஏசாயா 10ஆம் அதிகாரம். இதை நான் படிக்கும்போது கடவுள் என்னோட இருதயத்தில் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அதை வெளிப்படுத்தும் போது இப்போ நம்ம சில விஷயம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிலது நம்ம அறிவில் சில இன்ஃபர்மேஷன் போயிட்டு சேரும். அந்த அறிவினால் வர வார்த்தை இன்னொருத்தவங்களுக்கு அந்த அறிவை தான் கொடுக்கும். கடவுளோட இருதயத்திலிருந்து ஒரு இருதயத்தில் வர வார்த்தை தான் இன்னொருத்தவங்களோட இருதயத்தில் போயிட்டு பேசும். அந்த இருதயத்தில் வர வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதனால வர சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு நாலேஜ் மட்டும் வருது உங்களுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு புக்கு படிக்கிறதுனால வருதுன்னு சொன்னால் அது தெரிஞ்சுக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கடவுள் ஒரு வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைக்கிறாருன்னு சொன்னால் அதனால வர சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஏசாயா 10ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது எனக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்தது. எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நான் ஏசாயா 10ஆம் அதிகாரம் படித்தேம்மா, இன்றைக்கி இதுலேருந்து அழகாக ஒரு மெசேஜ் எடுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். கரெக்டாக 2 நாளில் ஐயா கிட்டேருந்து ஃபோன். நான் எங்கே எடுக்க போகிறேன் அப்படின்னு தெரியல, யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக ஐயாவே கால் பண்ணார். ஒரு வசனங்களாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏசாயா நம்ம ஒரு புத்தகம் எடுக்கிறோன்னு சொன்னால் அந்த புத்தகத்தோட தொடக்க முன்னுரையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஏசாயான்ற வார்த்தையை ஃபஸ்ட் எடுக்கலாம். ஏசாயான்ற வார்த்தைக்கு ஹீப்ரு வார்த்தை என்னென்னா ஏசா அண்ட் எஹு அப்படின்ற ஹீப்ரு வார்த்தையிலேருந்து தான் இங்கிலீஷ் வார்த்தை ஐசையா அப்படின்ற வார்த்தை வந்தது.
அந்த ஏசா அண்ட் எஹோ அப்படின்ற வார்த்தைக்கு காட் சேவ்ஸ், கடவுள் நம்மளை காப்பவராக இருக்கிறார் அப்படின்றது தான் இந்த ஏசையா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். இந்த ஏசையா புத்தகத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்குது. இதை குட்டி வேதாகமம்னே சொல்லலாம். நம்ம பைபிளில் 66 புத்தகங்கள் இருக்குது, ஏசையாவில் 66 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 66 அதிகாரங்களில் நம்ம பைபிளில் எப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ரெண்டாக பிரியுதோ, ஏசாயாவை படிக்கும்போதும் ஃபஸ்ட்டு 39 அதிகாரம் தனியாகவும் அடுத்து 40லிருந்து 66 அதிகாரங்களும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஏசாயா படிக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 1ஆம் அதிகாரத்துலேருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டோட சுருக்கம் இருக்கும். 40ஆம் அதிகாரத்துலேருந்து 60ஆம் அதிகாரம் வரைக்கும் 66ஆம் அதிகாரம் வரைக்கும் புதிய ஏற்பாட்டோட சுருக்கம் இருக்கும். இது எப்படி நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலான்னா, 39 அதிகாரம் முடிஞ்சுது, 40வது அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது ஏசாயாவில். 40வது அதிகாரம் எடுங்க. 40வது அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 3ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 40:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இதை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள்? யோவான் ஸ்நானகன். கரெக்டாக 39 அதிகாரம் பழைய ஏற்பாடு முடிஞ்ச உடனே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோட வருகை. அப்போது 40ஆம் அதிகாரத்தில் கரெக்டாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்னு யோவான் ஸ்நானகன் வரும்போது இந்த வசனங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, இப்போது இந்த புத்தகத்தோட அமைப்பு இப்படி இருக்குன்றது பார்த்துட்டோம். ஏசாயாவை பற்றி பார்க்கலாம். ஏசாயாவை பற்றி பார்த்தோன்னு சொன்னால், ஏசாயா ஒரு தீர்க்கதரிசியை திருமணம் பண்ணிக்கிறார். அவருக்கு அவரோட 2 பசங்களை பற்றி மட்டும்தான் பைபிள் இருக்குது. அவருக்கு எத்தனை பசங்கன்னு குறிப்பிடல, பட் 2 பசங்களோட பேர் ஃபஸ்ட் மாஹேர் ஷலால் ஹஷ்பாஷ் அப்படின்னு ஒரு பையன் பேர், இன்னொரு பையன் பேர் ஷாயிர் ஜஸ்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 2 பசங்களுக்கு அவர் பேர் வச்சது எப்படி ஏசாயாவுக்கு அவங்க அப்பா அம்மா எப்படி கடவுள் நம்மளை காப்பாளராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்கிறாங்களோ, ஏசாயாவுமே இந்த 2 பசங்களுக்கும் பேர் வச்சதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது. எடுத்தவங்க வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓகே, அதான் மாஹேர் ஷல்லால் அஷ்பாஷ். இதான் அதுக்கு என்ன அர்த்தம்னா, குயிக்லி டு த பிளாண்டர் அப்படின்னு அர்த்தம். இது என்னென்னா, அழிவை சீக்கிரமாக நடத்துங்க அப்படின்ற மாதிரி. இது எதோட அடையாளம்னா, அந்த பக்கத்தில் இருக்கிற நாடு அவங்க பிறந்து அவங்க நினைவு பால் மறந்து அவங்க பேசுகிறதுக்குள்ளே அது வேறொரு நாட்டை பட்சித்து அழிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கடவுள் கொடுத்துருப்பாரு. அதனால இந்த மகனுக்கு இந்த பேர் வச்சுருப்பாங்க. சரி, இந்த அழிவு சீக்கிரம் நடந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு பேர் வச்சுருக்காரு. இன்னொரு பையனுக்கு ஷாஹேர் ஜஷ்பாஷ். இதோட ரெஃபரன்ஸ் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்குது. இதை படிக்க வேணாம். இந்த பையனோட பேருக்கு என்ன அர்த்தம்னா, த ரெமனன்ட் ஷல் ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். த ரெமனன்ட் ஷல் ரிட்டன்னா, நாடு கடத்தப்பட்டு நீங்கள் போயிட்டு திரும்பி நீங்கள் வருவீங்கன்றது தான் இந்த பையனோட அர்த்தம். இந்த 2 பையன் அவங்களுக்கு இருக்கிற 2 பசங்களோட அர்த்தத்தை வச்சு இந்த ஏசாயா முழுவதுமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க கைது பட்டு இந்த அடிமைகளாக போகிறாங்க, இன்னொரு பையனை திரும்பி வராங்க. இதுதான் ஏசாயாவோட 2 பசங்களோட பேர். சரி, ஓகே. இந்த ஏசாயாவில் பழைய ஏற்பாட்டோட வேதாகமம், இந்த முழு வேதாகமத்தோடைய சுருக்கத்தையும் 1லேருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்கேன் நான். இதை எப்படி நம்ம இந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து இங்கே வருவோம் அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் 400 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருந்து 400 வருஷம் அடிமையாக இருந்து திரும்பி கானான் தேசத்துக்கு வராங்க. கானான் தேசத்துக்கு வந்தோடனே இந்த 12 கோத்திரங்களும் அங்கங்கே இந்த இஸ்ரேல் நாட்டில் ஒவ்வொரு இடமா பிரித்து தராங்க. பிரித்து தரும்போது இந்த இஸ்ரேல் நாடுன்றது ஒன்று இருக்குது. இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜாக்கள் உருவாகுறாங்க. இந்த ராஜாக்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே நியாயாதிபதிகள் இருந்தாங்க. இந்த நியாயாதிபதிகள் இருக்கும் போதிலிருந்தே கடவுள்
இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க தப்பு பண்ணும்போது வேற்று மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஒரு அவங்க வந்து படையெடுத்து வருவாங்க. அவங்க வந்து சிறைப்பட்டு போவாங்க. இவங்க சிறைப்பட்டு போகும்போது அவங்கள காப்பாற்றுறதுக்காக சில நியாயாதிபதிகள், இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் ஒரு 12 நியாயாதிபதிகள் இருப்பாங்க. அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இந்த 12 நியாயாதிபதிகளோட விஷயமே என்னென்னா, அவங்க வந்து அந்த 12 கோத்திரத்துலேருந்து யாராவது ஒருத்தர் அழைச்சிருப்பார் கடவுள். அப்போது அவங்க வேறு சுற்றி இருக்கிற நாட்டில் இருந்து அவங்க படையெடுத்து வந்து அவங்கள அடிமைகளாக வச்சுப்பாங்க. இந்த நியாயாதிபதி போயிட்டு அவங்கள காப்பாற்றி அந்த அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு கொண்டு வருவார். எவ்வளோ நாள் அவங்க கடவுளோட வார்த்தையை பின்பற்றுறாங்களோ அவ்வளோ அமைதி இருக்கும் அந்த நாட்டில். அப்போ கடவுளை விட்டு விலகும்போது திருப்பி கடவுள் வந்து வேற ஒரு நாட்டிலேருந்து அவங்கக்கிட்ட போர் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவார். அப்போது ராஜாக்கள் வராங்க. நியாயாதிபதிகள் முடிஞ்சு ராஜாக்கள் வரும்போது சாலமோன் ராஜா முடிஞ்ச உடனே அந்த இஸ்ரேல் நாடு வந்து 2ஆக பிரியுது. இதான் ஒரு இஸ்ரேலோட ஒரு மேப்பு, ஒரு மைண்ட் மேப் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது இதுதான் இஸ்ரேலுன்னு சொன்னால் இஸ்ரேல் 2ஆக பிரியுது. கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் கிங்டம் ஆஃப் ஜூதா அப்படின்னு சொல்லிட்டு. மேலே இருக்கிறது இஸ்ரேலு, கீழே இருக்கிறது ஜூதா. தனித்தனி ராஜாங்க வந்துட்டாங்க. இப்போது தனித்தனி ராஜாங்க வந்துமே எப்படி இந்த நியாயாதிபதிகள் டைமில் நடந்ததோ அதே மாதிரி தான் திரும்ப எப்போ வந்து ஜனங்கள் கடவுளோட வழியை விட்டு விலைக்கு போகிறாங்களோ அப்போது சுற்றி இருக்கிற நாட்டிலேருந்து, நீங்கள் பைபிளில் நம்ம படிச்சிருப்போம், பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள், ஏதோமியர்கள்லாம் படிச்சிருப்போம். நம்ம படிச்சிருக்கீங்களா எல்லாமே? ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நியாயாதிபதிகளில் சிம்சோன் எடுத்துக்கலாம். சிம்சோன் வந்து தான் கோத்திரத்துலேருந்து வர்றார். அவர் வந்து யாரோட மக்கள்கிட்ட போரிடுறாருன்னா பெலிஸ்தியர்கிட்ட போகிறார் சிம்சோன். அப்போது இங்கேருந்து அவர் போய் அங்கே பெண் எடுக்கிறாரு. பெலிஸ்தர்கிட்டேருந்து இங்கே வந்து போர் நடக்குது. அப்போது இந்த நியாயாதிபதிகள் காலத்திலிருந்தே கடவுள் என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாடு, இப்போது யூதா கோத்திரம் இங்கே இருக்குது, அமலேக்கியர்கள் இங்கேருந்து வராங்க. ஃபஸ்ட்டு இங்கே எகிப்து இருக்குது, எகிப்துலேருந்து கானானுக்கு போகிறாங்க. பெலிஸ்தியர் இங்கே வருவாங்க ஒரு டைம் சண்டை போடுறதுக்கு. அங்கேருந்து சரியான உடனே திரும்பி கொஞ்ச நாள் அவங்களுக்கு அமெரிக்கா இருக்கும், நாட்டில் அமைதி இருக்கும். அப்புறம் அமலேக்கியர் வருவாங்க. அமலேக்கியர் வந்து அவங்க கடவுளை அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றினார்னா அடுத்து ஏதோமியர், மோவாபியர், இங்கே அரேபியா இருக்குது. நீங்கள் இப்போயுமே வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் சீன்னு இருக்கும். உலகத்தோட மையத்தில் ரெட் சி கீழே இருக்கும். இது மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல். இந்த மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சி பக்கத்துலேயே தான் இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு இருக்கும். சிரியா இப்பயும் இருக்கிற சிரியா அதே தான். மேப்பில் போயிட்டு சிரியான்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இங்கே அரேபியன், இது வந்து சவுதி அரேபியா. இப்போ இருக்கிற சவுதி அரேபியா தான் அரேபியன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த அசிரியாலாம், இங்கே எகிப்து நாடு இருக்குன்னா இங்கே இருக்குது அசிரியா. என்னோடய கை இருக்குல்ல, மேப் இந்த சார்ட் பெருசாக இல்லை, அதனால் என்னால் பெருசாக போட முடியல. அசிரியா வந்து ஆக்சுவலி இங்கே இருக்குது. பாபிலோன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த அசிரியா பாபிலோன்லாம் ஈராக் கிட்ட இருக்குது இப்போது. ஓகே, இப்போது சீரியர்கள் வராங்கன்னா இஸ்ரேலர்கள் சீரியர்கிட்டேருந்து படையெடுத்து வராங்க. சீரியர்கள் வேறு, அசிரியர்கள் வேறு. இந்த 10ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறது அசிரியர்கள் தான், சீரியர்கள் கிடையாது. ஓகே, இப்படி ராஜாக்கள் போயிட்டுருக்கு. ஓகே, ராஜாக்கள் போயிட்டுருக்கும்போது தான் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் வருது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நம்ம படிக்கும்போது இது 1லேருந்து 39ஆம் அதிகாரத்தில் நிறைய ராஜாக்கள் வராங்க. ஆனால் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆனால் இது வந்து எந்த ராஜாக்கள் பீரியடில், இது எந்த ராஜாக்கான தீர்க்க தரிசனம், இல்லை இது வந்து எப்படி நடந்ததுன்னு ஒரு ஆர்டராக வந்து ஏசாயா புத்தகம் 1லேருந்து 39 வரைக்கும் கிடையாது. ஒரு கிளம்ஸியாக தான் இருக்கும் ஏசாயா புத்தகம் வரைக்கும். அதை கொஞ்சம் புரியணும்னா நமக்கு இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் புரியும். இப்போது நீங்கள் எந்தெந்த ராஜாக்கள் எந்தெந்த வருஷத்தில் இருந்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதெல்லாம் புரியலாம். ஃபஸ்ட்டு உசியா ராஜா மரணம் ஆனதுக்கப்புறம் தான் 6ஆம் அதிகாரமே ஸ்டார்ட் ஆகுது. உசியா ராஜா வாழ்ந்த காலம் வந்து கிமு 792லேருந்து 750 வரைக்கும். அடுத்து யோதாம் வராரு, ஆகாஸ் வராரு, எசேக்கியா வராரு, மனசே வராரு. எதுக்கு இந்த ராஜாங்க பேர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? எதுக்கு இவ்வளோ பேர் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு எப்படியும் ஞாபகம் இருக்காது. எதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா, எப்படி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒரு ராஜாக்கள் ஒரு நியாயாதிபதிகள் வந்தாங்க, ஒரு பக்கத்து நாட்டிலேருந்து போர் வந்தது, திரும்பி சரியானாங்களோ, அப்போது ஒவ்வொரு ராஜாக்களோட குணாதிசயங்களை வச்சு அந்த நாட்டோட ஆட்சி அமைது.
இப்போது உசியா ராஜாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நல்ல ராஜாவாக இருக்கிறாரு. அவரோட முடிவில் ஒரு ஒரு கெட்ட ராஜாவாக மாறுறாரு, ஒரு சில தவறுகளை பண்ணுறாரு. யோதாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ராஜாவாகவே இருக்கார். இவரோட ஆட்சி காலத்தில் அம்மோனியர்களும் இஸ்ரேலர்களும் சீரியர்களும் படையெடுத்து வராங்க. இவரை எங்கேருந்து? அம்மோனியர்கள், சீரியர்கள், அப்புறம் நம்ம இஸ்ரேலர்கள் ரெண்டாக பிரிஞ்சிடுச்சுல, இவங்க 3 பேரும் படையெடுத்து வராங்க. படையெடுத்து வரும்போது இந்த ராஜா கடவுளுக்கு பயந்து நடந்ததுனால அவங்கள ஜெயிக்க முடியுது. அந்த ராஜாவை யாருமே ஜெயிக்கலை. அடுத்து ஆகாஸ் பார்க்கலாம். ஆகாஸ் 20 வருஷம் எருசலேமில் அரசாள்றாரு. ஆகாஸ் ஒரு நல்ல ஆட்சி புரியல, நிறைய தவறுகள் பண்ணுறாரு. அதனால இந்த ஏதோமியர்கள், அதுக்கப்புறம் பெலிஸ்தியர்கள், இங்கே இருக்கிற பெலிஸ்தியர்கள், அதுக்கப்புறம் அசிரியர்கள்ன்றது இங்கிருந்து வராங்க. ஸோ இவங்க எல்லாமே இங்கே ஆட்சி புரிஞ்சிடுறாங்க. இந்த ராஜா என்ன தப்பு பண்ணுறாரு அதெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். அடுத்து மனாசே வந்தீங்கன்னு சொன்னால் மனாசே 53 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. மனாசேவும் சரியில்லை, அசிரியாலேருந்து கேப்சர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே, இப்போது அந்த ராஜாங்க எந்த மாதிரி நடக்கிறாங்களோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பை கடவுள் கொடுக்குறார். ஓகே, இப்போது முதல் வசனத்துக்கு பார்க்கலாம். முதல் வசனம் வரலாம். ஏசாயா 1-3 வசனம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம். ஓகே, இப்போ இந்த ஏசாயா வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த நாடு ரொம்ப செழுமையாக இருக்குது. எப்படி இந்த சாலமோன் காலத்தில் செழுமையாக இருந்ததோ அதுக்கப்புறம் அப்படியே காலங்கள் இந்த ஏசியா வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த நாடு ரொம்ப செழுமையாக இருக்குது. மக்கள் ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக நம்மளை பற்றி மட்டுமே யோசித்து அவங்க அந்த யூதாவில் இருக்க மக்களையே அந்த ஏழைகளையும் அவங்களுக்கே அவங்க நியாயமாக பண்ணலை, அவங்க மக்களே. அப்போது கடவுளோட கோபம் அந்த நாட்டு மேலே வருது, அவங்க மக்கள் யூதா நாட்டு மக்கள் மேலே வருது. இப்போ நம்ம நாட்டிலையுமே இதை எப்படி நம்ம பைபிளில் எந்த விஷயம் படித்தாலும் நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணி பார்த்துக்கலான்றதான் நம்ம பார்ப்போம். நம்ம ஊரில் இப்போது நிறைய ப்ராப்ளம் நடக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு அழிவு நடக்குது, இல்லை ஒரு நோய் வருது, குழந்தைங்க செத்து போகிறாங்க, இல்லை பெரியவங்க செத்து போகிறாங்க. கடவுள் எதுக்காக இதை அனுமதிக்கணும்? இதெல்லாம் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எந்த தப்புமே பண்ணலையே, எதுக்காக இதெல்லாம் கடவுள் அனுமதிக்கணும்? கடவுள் இதை தடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் கடவுள் எதுக்காக இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அது நடக்காமல் இருக்கிறதுக்கோ அது பாதுகாக்க வேண்டியதோ நம்ம எல்லாரோட கடமை. ஒருத்தர் ரோட்டில் செத்து போகிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னால் அந்த ரத்தம் பூமியில் சிந்தும்போது அது எல்லார் மேலேயுமே அந்த ரத்தப்பழி சிந்தும். நம்ம வாழ்க்கை, நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம சரியாக இருக்குன்றதை மட்டுமே பார்க்காம கடவுள் படைத்த ஒரு சுற்றுச்சூழல் ஒரு அழிவு நடக்குதோ, இல்லை ஏதாவது ஒரு உயிர்கள் பாதிக்கப்படுதோ, இல்லை எதுவாக இருந்தாலும் அதுக்காக நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னாலும் கண்ணீர் சிந்தி கடவுளோட பாதத்தில் நம்ம நிற்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கடவுள் இதுக்கான நியாய தீர்ப்பை நம்ம இருக்கிற இந்த இடத்துல, நம்ம உலகத்தில், நம்ம நாட்டில் நியாயம் தீர்ப்பார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். இந்த ஃபஸ்ட்டு 3 வசனத்தில் இந்த மக்கள் அவங்க மகிமையை அதிகமாக நம்பிக்கை வைக்கிறாங்க, சார்ந்திருக்கிறாங்க. அப்போது கடவுள் அவங்ககிட்ட என்ன கேட்குறார்? யாரிடத்தில் இப்போது விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாள்னா அசிரியர்கள் இப்போ இங்கே இவங்கள போர் செய்ய போகிறாங்க. அந்த மாதிரி போர் செய்ய போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கடவுள் கேட்குறாரு. உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? ஓகே, அடுத்து 4ஆம் வசனம் வாசிங்க. ஓகே, இது ஒரு ப்ராஃபஸி, ஒரு தீர்க்க தரிசனம். இது என்னென்னா, அசிரியர்கள் வரும்போது அவங்க அவங்க கொத்தடிமைகளாக பிடிச்சின்னு போயிடுவாங்க, இல்லை வெட்டி சாட்சி போட்டுருவாங்க. இது 2 தான் நடக்கும். இது 2 நடக்கும்போது கடவுளோட கோபம் ஆறாமல் அவங்க கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அடுத்து 5ஆம் வசனம். என் கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு ஐயோ.
இது இது என்னன்னா, கடவுள் வந்து இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்ணுறாங்கன்றதுக்காக அசிரியா மக்களை வந்து இஸ்ரேல் மக்களை அடிக்கிறதுக்காக கடவுள் வந்து ஒரு அசிரியா ராஜாவை அனுப்புகிறாரு. அசிரியா ராஜாவை அனுப்பினாலுமே என் கோபத்தின் கோலாகி அசிரியனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறார். இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்ணுறாங்க. இப்போ அசிரியா ராஜா வந்து இஸ்ரேல் மக்களை தண்டிக்க போகிறாரு, போர் செய்ய போகிறாரு. இதுதான் நடக்குது. ஆனால் இது நடக்கும்போது யார் மூலயமா கடவுளோட பிள்ளைகளுக்கு ஒரு தண்டனை வருதோ அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை எதிர்த்து வேணால் நிற்கலாம். கடவுளோட பிள்ளைங்களுக்கு விரோதமாகவோ இல்லை ஒரு கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாகவோ நம்ம முறுமுறுக்கிறதோ அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதோ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கடவுள் அவங்களுக்காக நிற்பார். சரிங்களா? இந்த வசனத்திலேருந்து உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் அதுதான். அடுத்து 6ஆம் வசனம். ஓகே, இப்போ அசரியா ராஜாவுக்கு கட்டளை கொடுப்பேன்ன்ற ஒரு வார்த்தையை கடவுள் இங்கே சொல்கிறார். ஆனால் அடுத்து 7ஆம் வசனம் 8ஆம் வசனம்லாம் படிச்சிங்கன்னா அது அசரியா ராஜாக்கே தெரியாது. அவர் வந்து அப்படி நினச்சிருக்க மாட்டார். கடவுள் வந்து கட்டளை கொடுத்து தான் நம்ம இவங்களை சாகடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். இந்த 2 வசனத்துலேருந்து நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது புரியாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் அனுமதிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அதுதான் நீங்கள் இந்த வசனத்துலேருந்து புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வசனத்துலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஓகே, இப்போது இது அசரியா ராஜாவோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் தான். அவர் வந்து எல்லா உலகத்தையும் ஆட்சி பண்ணுறாரு. அவர் செய்கிற காரியமெல்லாம் ஜெயமாக மாறுது அசரியா ராஜாவுக்கு. ஆனால் அவர் வந்து அது அவருக்கே தெரியாது. இது கடவுள் நம்ம மூலயமா வச்சு இதை வந்து நிறைய பேரை அடிக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை கடவுள் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்காமல் இருக்கிறதுனால கடவுள் வந்து அவர் மேலே கோபமாக இருக்கிறாரு. அப்போ 12ஆம் வசனம். ஓகே, அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு திறமையும் தாளந்தும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் வந்து ஒவ்வொரு திறமையும் தாளந்தும் கொடுத்துருக்கலாம். அந்த திறமை வந்து அது வந்து நம்மளால தான் இது வந்திருக்கு. இது வந்து நம்ம நல்லா ஒரு வேளை நல்லா பாடுறோமோ, இல்லை நல்லா பைபிள் படிக்கிறோமோ, இல்லை நல்லா குழந்தைங்கள பார்த்துக்கிறோமோ, இல்லை நல்லா சமைக்கிறோமோ, எதுவாக இருந்தாலும் இது நம்மளால் நடக்குது அப்படின்ற மாதிரி நினைக்காம முழுவதுமாக அது கடவுளால் நடக்குது அப்படின்ற போது தான் நமக்குள்ளே அந்த பெருமை இருக்காது. அந்த பெருமை எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம கடவுள் எதிர்த்து நிற்பார். அதுதான் நம்ம இந்த காரியங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நிறைய லாஜிக்கல் வேஸ் இருக்கலாம். இந்த 6ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் வாசிங்க. ஓகே, இது நம்ம படிக்கும்போது பைபிள் படிக்கும்போது நார்மலாக ஏதோ ஒரு ஊர் பேருங்க வருது அப்படின்றத கடந்து போயிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க 9ஆம் வசனத்தில் கல்னோ பட்டணம் கர்மேசை போலானதில்லையோ, ஆமாத் அர்பாத்தை போலானதில்லையோ, சமாரியா தமஸ்குவை போலானதில்லையோ. இந்த வசனத்துலேருந்து யாருக்காவது ஏதாவது புரியுதா? இது கொஞ்சம் ஹாட் டாபிக், கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா புரியும். இது எல்லாமே இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு மேலே இருக்க பட்டணம். இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, இந்த ராஜா என்ன நினைக்கிறாரு, இந்த கர்மேஷ் பட்டணம், 2வது ஹாமாத், 3வது தமஸ்கஸ், இந்த 3 பட்டணம் தான் இந்த 9ஆம் வசனத்தில் இருக்கிற பட்டணங்கள். இந்த அசரியா ராஜா என்ன பண்ணுறாங்க, இங்கிருந்து இந்த வழியாக வந்து இந்த 3 பட்டணத்தையும் பிடிக்கிறாங்க. 3 பட்டணத்தையும் பிடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தைரியம், நம்ம வந்து கர்மேஷை பிடிச்சிட்டோம், ஆமாஸை பிடிச்சிட்டோம், தமஸ்குவை பிடிச்சிட்டோம், அப்போ இஸ்ரேலை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது, நமக்கு ஈஸி தானே. லாஜிக்கலாக யோசிக்கிறாங்க. இப்போது கர்மேஷ் நம்ம ஜெயிச்சாச்சு ஈஸியாக,
ஹாமாத்தை ஜெயிச்சாச்சு, தமஸ்கோ ஜெயிச்சாச்சுன்னு தான் இந்த 9ஆம் வசனத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் ஜெயிக்கும்போது இஸ்ரேலை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஆனால் அது கடவுளோட செயல் தான் அப்படின்றத உணரலை அவர். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு கடவுள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்போதோ அது கடவுள்கிட்டேருந்து வந்த ஈவுன்னு இல்லாமல் நீங்களா இது நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் நம்மளை சார்ந்து இது இப்படி தான் லாஜிக்கலாக எல்லாமே எப்படி இந்த அசிரியா ராஜா இங்கே போயிட்டு இங்கே பிடிச்சி நம்ம இதை பிடிச்சிட்டோம், ஹாமாத்தை பிடிச்சிட்டோம், தமஸ்கோஸை பிடிச்சிட்டோம், இது நம்மளுக்கு லாஜிக்கலாக இருக்காதா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அந்த மாதிரி யோசிக்காமல் கடவுளை முழுசாக சார்ந்திருக்கும்போது கடவுள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து கடவுள் அவர் இந்த மாதிரி பெருமை கொள்ளும்போது 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டலாமோ. கடவுள் உங்களை எடுத்து ஒரு விஷயத்துக்கு செயல்படுத்துறாருன்னு சொன்னால் இது நம்மளால் ஆயிடுச்சு, இதில் நம்ம நல்லா பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி பெருமை எங்கேயுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னால் கொழுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை உண்டு பண்ணுறாராம். இந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை உண்டு பண்ணுறது குறித்து பார்க்கலாம். இந்த 16ஆம் வசனம், இந்த ஒரு வசனத்தை குறித்தே ஒரு மணி நேரம் பேசணுன்னாலும் பேசலாம், அவ்வளோ ஆழமான வசனம். இந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். இளைப்புன்றது ஒரு டயர்ட்னஸ், பாடியில் டயர்ட்னஸ் எதனால் வரும்? ரொம்ப வீக் ஆகிட்டு எனர்ஜி இல்லைன்னா வரும். எனர்ஜி எதுலேருந்து கிடைக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்குது, நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து கிடைக்குது. சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்கலனாலும் சுவாசிக்கிற காற்றுலேருந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரலனாலும் கடவுளோட வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது அது மூலிமா ஒரு எனர்ஜி கிடைக்கும், அது மூலிமா ஒரு ஆற்றல் கிடைக்கும். கடவுளோட வசனத்தை கேட்கும்போது பலவீனமாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு பலன் கிடைக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் சோதிக்கப்படும் போது அவர் பசியாக இருந்தார். இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும்போது இந்த மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போது கடவுளோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில் பிழைக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்மளை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையாகவுமே இருக்குது அப்படின்றது தான் இந்த 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 16ஆம் வசனத்திலிருந்து 18, 19ஆம் வசனம் வரைக்கும் எல்லாமே அசிரியர்களுக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான். 20ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தாரும் தப்பினவர்களும் பின்னோரும்போது தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய உம்மையே சார்ந்து கொள்வார்கள். இப்போது நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப பெருசாக இருக்கும்போது நம்ம அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம். இந்த மனுஷங்க நம்மளுக்கு உதவி பண்ணிவிடுவாங்க, இவங்க நமக்கு பலமாக இருக்கிறாங்க, இவங்க நம்மளுக்கு ஆறுதல் செஞ்சுருவாங்க, இவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் அதை உடச்சி போகிறார். அசிரியர்களை இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி அசிரியர்கள் ஒன்றுமே இல்லாத போவாங்க. இப்போ இந்த ஆகாஸ்னு ஒரு ராஜா இருக்கார்ல, இந்த ஆகாஸ்ன்ற ஒரு ராஜா என்ன பண்ணாருன்னு சொன்னால், நீங்கள் 2 நாளாகமம் 28, 21 அப்புறம் 2 ராஜாக்கள் 16, 7, 8 வாசிச்சிங்கன்னு சொன்னால் அவர் முழுசாக அந்த அசிரியா ராஜா கிட்ட போயிட்டு, நான் உங்கள் பையன் மாதிரி இல்லையா, என்னை எப்படியாவது நீங்கள் நான் உங்ககிட்ட எங்கள் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற இந்த யூதா நாட்டில் இருக்கிற பொருள் பொண்ணு எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிரியா நாடு ரொம்ப பெருசாக நினைக்கிற அந்த நாட்டுக்கிட்ட போயிட்டு இவர் போயிட்டு கெஞ்சி கேட்பார். கடவுளை இவங்க தஞ்சமாக கொள்ளாமல் அவங்கள தஞ்சமாக கொள்ளும்போது கடவுள் அவங்களையும் ஒரு அடி அடிக்கிறார். அடித்து அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் தான் உனக்கு அப்படின்றத உணர வைக்கிற மாதிரி ஒரு காரியங்களை கடவுள் பண்ணுறார். அதுதான் 20ஆம் அதிகாரத்தில் நடக்குது. அடுத்து 23ஆம் வசனம் படிச்சிங்கன்னு சொன்னால், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்திற்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார். இப்போது தப்பு பண்ணியாச்சு, மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு தண்டனை வரப்போகுது யூதா மக்களுக்கு. கடவுள் அவங்களோட மக்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு அழிவு வச்சுருக்கிறார், ஒரு கஷ்டம் வச்சுருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது இப்போ அப்படின்னு சொன்னால் அது ஃபஸ்ட்டு எதனால் வந்திருக்குன்னு யோசிங்க. நீங்கள் கடவுளோட வழியில் தான் இருக்கிறீங்களா, ஏதாவது தப்பு பண்ணுறீங்களா, இருதயத்தில் மேட்டிமை இருக்குதா, பெருமை இருக்குதா, யாரையாவது வீணாக ஏதாவது பேசுகிறோமா, புறம் பேசுகிறோமா அப்படின்றத நீங்களே உங்களுக்கு கூட அனலைஸ் பண்ணி பாருங்கள். வெறுமனே சர்ச்சுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் கேட்டு வாழ்க்கை மாறணும்னு சொன்னால் மாறாது. ஒன்று நம்மளை சுத்திகரிச்சுக்கணும். இல்லை சில நேரத்தில் நம்ம கடவுளோட வழியில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம். நமக்கு ஏன் இந்த சோதனையே வருது அப்படின்னு தெரியலனாலும் ரொம்ப பொறுமையாக நம்ம காத்துட்டு இருக்கணும். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 6
15ஆம் வசனத்தில் வாசிங்கன்னு சொன்னால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பணும், அமர்ந்திருந்து பொறுமையாக காத்திருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன சோதனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எது வழியாக இப்போ கடந்து போகிறீங்கன்றது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பைபிள் ட்ரைனிங் நான் படிக்கும்போது என்னோடய வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் நடக்குது, இது ஏன் எப்படி நடக்குது, இது எப்படி கடவுள் அனுமதிச்சாருன்ற ஒரு நிறைய கேள்விகள் இருந்தது என் வாழ்க்கையில். அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டது, கடவுள் வந்து இதை அனுமதிச்சிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். இதை நம்ம பொறுமையாக ஒரு சகிச்சுக்கிட்டு போகணும். கிறிஸ்தவர்களான எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தேக்க நிலை இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு அமைதி இருக்கும். கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில் செயல்படுறாரா இல்லையா, கடவுளோட செயல்பாடே நம்மளால் உணர முடியலையே, நம்ம வந்து லைஃப் அமைதியாக போகிற மாதிரி இருக்குது, அப்படியே போகிற மாதிரி இருக்குது, எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. நம்மளும் கேட்குறோம், ஊழியக்காரங்களும் எவ்வளோ ஆசீர்வாதம் சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் எதுவும் மாற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் உங்கள் கஷ்டத்துக்கான நேரம் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கும் கடவுள்கிட்ட. இந்த 23ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார். அப்போது கடவுள் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் வச்சுருக்கிறார். அது நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் கடவுளுக்குள்ளே விசுவாசமாக நீங்கள் காத்திருக்கணும். அப்போ பொறுமையாக இருக்கணும். அப்போது நீங்கள் அது வரைக்கும் கடவுள் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார், இது வந்து நம்மளுக்கு ஒரு நாளில் இது சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். 24ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆகையால் சீயோனில் வாசமாக இருக்கிற என் ஜனமே. இங்கே என்னன்னா, இது பயங்கர அழிவு நடந்துகிட்ருக்கு, அசிரியர்கள் வரப்போகிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ சொல்கிறாரு, சீயோனில் வாசமாக இருக்கிற என் ஜனமே அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாலும், சோதனைகள் கொடுத்தாலும், நம்ம எப்படி இருந்தாலும் கடவுளோட ஜனங்கள் தான். அது போதாதா? நமக்கு எவ்வளோ சோதனைகள் இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் பெரிய இழப்பு என்னென்னா, நம்ம கடவுளை விட்டு ரொம்ப விலகி போயிடுது தான். அது இல்லை, எவ்வளோ அடி விழுந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் கடவுளோட ஜனம் தான் அப்படின்னு கடவுள் கூப்பிடுறது இந்த உலகத்தில் நம்மளுக்கு அதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதமோ சந்தோஷமோ வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஏன் நடக்குது, இந்த அசரியா ராஜா மாதிரி வந்து ஏதோ ஒரு புரியாமல் இது கடவுள் எதற்காக அனுமதிச்சார் என்னன்னு தெரியல, நம்மக்கிட்ட என்னன்னு தெரியல, அது நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட அந்த இவ்வளோ சபிக்கிறது, இவ்வளோ உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் என் ஜனமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து என் ஜனமே என்ன சொல்கிறாரு, அசரியருக்கு பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். அவன் வந்து உன்னை அடிக்க போகிறான், இப்போது தண்டாயுதம் மாதிரி ஒன்று எடுத்து ஓங்க போகிறான். அதுக்கெல்லாம் பயப்படாத, அடி உழப்போது, ஆனால் நீ பயப்படாத. அதுதான் இந்த வசனத்தில் சொல்கிறாரு. உன் வாழ்க்கையில் பிரச்சனை நடக்கலாம், உனக்கு சோதனை வரலாம், ஆனால் நீ என் ஜனம். ஓகே, அடுத்து 25ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இப்போ 25ஆம் வசனத்தில், இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போடுகிறதுனால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானரை வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி, எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார் அப்படின்னு சொல்கிறார். யார் மேலே? அசரியர் மேலே ஓங்குவேன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எகிப்தில் எனது கோலை வந்து கடல் மேலே நான் ஓங்கினேன்ல, கோலை கடல் மேலே யார் ஓங்கினது? இங்கே கடவுள் என்ன சொல்கிறாரு, எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல். அந்த கோலை ஓங்கினது யார்? மோசே கிடையாது, கடவுள். அந்த கோல் மோசையோட கோல் கிடையாது, கடவுளோட கோல். ஓங்கினது மோசே கிடையாது, கடவுள். உங்கள் வாழ்க்கையில் அந்த அசரியா ராஜா மாதிரி புரியாத பிரச்சனைகள் எது இருந்தாலும் கொஞ்சம் காலம் பொறுமையாக இருங்க. நீங்கள் கடவுளோட ஜனம்தான், அதை மறந்துடாதீங்க. இந்த சோதனையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன வருத்தம், யாருக்கு என்ன இருக்குது, இந்த வார்த்தை யாருக்கு போய் சேரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. யாரோ நிறைய கேள்விகளோடு உட்காந்துட்டு இருக்கலாம் இங்கே. இதை என் வாழ்க்கையில் இது ஏன் நடக்குது, இது எப்படி நடக்குது, கடவுள் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் இருக்காரா, செயல்படுறாரா, அதுக்கான அறிகுறிகளே இல்லையே, எதுவுமே நடக்கலையே என் வாழ்க்கையில் அப்படின்னு நிறைய கேள்விகளோடு இருக்கும்போது கடவுள் சொல்கிறாரு, என் ஜனமே கொஞ்ச நாள் பொறுத்துரு, உனக்கு விரோதமாக இருக்கிறவர்களை நான் அழிக்க போகிறேன், நான் சங்கரிக்க போகிறேன். யார் மூலிமா? மோசே வந்து தனது கோலை அடித்தார்ல, அந்த மாதிரி நான், அது மோசையோட கோல் கிடையாது, என்னோட கோல். அப்போது மூலிமா ஒரு ரட்சிப்பு வரும், அது கடவுள்கிட்ட இருந்து வரும், அது உன்னாலே வரும், உன்னோட எதிரிகள் அதை பார்ப்பாங்க. ஓகே,
அதுதான் கடவுள் உங்களுக்கு இந்த நாளில் கொடுக்குற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. அந்த நாள் வரும்போது அந்நாளிலே உன் தோணினின்று அவன் சுமையையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும்னு இருக்குல்ல, அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும்ன்றதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் அப்படின்றது தான் இதோட ஆழமான அர்த்தம். நீங்கள் கடவுளோட அபிஷேகம் கொஞ்ச நாள் நீங்கள் கடவுளோட வழியில் நடக்கும்போது உங்களுக்கு கடவுளோட அபிஷேகம் வந்து இறங்கும். உங்கள் கடவுளோட அபிஷேகம் வரும்போது உங்கள் பாரங்களோ உங்கள் பிரச்சனைகளோ உங்கள் சோதனைகளோ எல்லாமே தீர்ந்து போம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் கடவுளோட செயல்பாடுகள் இருக்கும். அப்போ எதனால் இந்த சோதனை, எதனால் இந்த வருத்தம், அதெல்லாம் கேட்டிங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே இந்த சோதனைகளை உங்கள் கிட்ட அனுமதிக்கிறார். இப்போது ஏசாயா 2ஆம் அதிகாரம் எடுக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் பசிங்க. அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் மனுஷங்களை இல்லாமல் கடவுளையே முழுசாக சார்ந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதிர்கொள்கிற மாதிரி ஒரு ஆறுதலும் சமாதானமும் கடவுள் கொடுப்பாரு. 5ஆம் அதிகாரம் எடுங்க. 5ஆம் அதிகாரத்தில் கடவுள் வந்து ஒரு ஊமையை பற்றி பேசியிருப்பார். திராட்சை தோட்ட ஊமையை பற்றி பேசியிருப்பார். திராட்சை தோட்ட ஊமையில் அவரோட திராட்சை தோட்டமாக அவர் வந்து கிளை நறுக்கி களை பிடுங்கி பாதுகாத்து வச்சிட்ருக்கேன், அது கனி தரலை அப்படின்னு சொன்னால் அதை வெட்டுண்டு போவேன், அதோட வேலியை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு. அப்போது கடவுள் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையோ சில வருத்தங்களையோ சில நபர்களையோ எடுக்கும்போதோ இல்லை ஒரு ப்ராப்ளம் வரும்போதோ உங்களுக்கு எப்படி உணர்வீங்கன்னு சொன்னால், ஒரு செடிக்கு வந்து கிளை கத்திரிக்கும் போது எப்படி இருக்கும், ஒரு செடி வளருது சைடில் வந்து அதிகமாக போகும்போது அதை கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி விடும்போது தான் உடம்புலேருந்து ஒரு விஷயம் கட் பண்ணால் எவ்வளோ வலி இருக்கும், அந்த செடி எப்படி உணரும்? ஏன் இந்த பிரச்சனை நமக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குது, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ வலி இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாது அது கடவுள் நம்மளோட நல்லதுக்காக பண்ணுறாரு, நம்ம நிறைய கனி கொடுக்கணுன்றதுக்காக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அப்போது நிறைய கேள்விகளோட இந்த பிரச்சனை ஏன் வருது, எதுக்கு வருதுன்றத கேள்விகள்லாம் ஓரம் வச்சுட்டு கடவுள்கிட்ட முழுசாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கடவுள் உங்ககிட்ட இருந்து நல்ல கனிகளை எதிர்பார்க்குறார். கனி கொடுக்குற ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கணும். சோதனைகள் கடவுள் வந்து வெட்டப்பட்டாலும் நம்மக்கிட்ட இருந்து சில விஷயங்களை எடுத்தாலும் நம்மளை அடித்தாலும் கடவுள் நம்மளோட நல்லதுக்காக தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கடவுளோட வழியை நம்ம நடந்து நம்ம அவர் பாதையில் நிற்கும்போது நம்ம ஒரு கனித்தரும் வாழ்க்கையை நம்ம வாழலாம். அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட இருந்து நம்ம இந்த சோதனைகள் கடவுள் வந்து என்னை வெட்டவே கூடாது, என் உடம்புலேருந்து அந்த விஷயங்கள் போயிடவே கூடாது, இல்லை என் கிளையிலேருந்து அது நறுக்கப்படவே கூடாது, கடவுளை என்னை ஆசீர்வதிக்கணும்னு மட்டுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா முழுமை அடைய முடியாது. ஒரு கிறிஸ்துவத்தோட முழுமையே நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி மாறணும். இயேசு கிறிஸ்து மாதிரி மாறணும்னா உபத்திரவங்களினால பூரணப்படணும். உபத்திரவங்கள்னால பூரணப்படணும்னா உங்கள் மனசு வந்து உபத்திரவங்கள் சோதனைகள் கஷ்டங்கள் எது வந்தாலும் அதில் கடவுளுக்காக நிற்கிற மாதிரி ஒரு மனநிலைமையை நீங்கள் வச்சுக்கும்போது நீங்கள் கனி தரும் வாழ்க்கை வாழலாம். அப்படி வாழலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த கோட்டையை எடுத்து கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனைகளை வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ கடவுளுக்காக நீங்கள் கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்வீங்கன்னு நம்புகிறேன். இவ்வாறே செய்ய தேவன் கிருபை செய்வாராக. ஆமீன்.